மை ஜிஓவி இந்தியா யூடியூப் பக்கத்துக்கு இசையமைப்பாளரும் நியமன எம்பியுமான இளையராஜா நீண்ட நேர்காணல் கொடுத்துள்ளார். இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்ட இளையராஜா பிரதமர் நரேந்திர மோடி குறித்தும் உயர்வாக பேசியுள்ளார். பத்ம விபூஷன் விருது குறித்த கேள்விக்கு இளையராஜா பதிலளிக்கையில், எனக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது ஆச்சரியமாக இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடியால் தான் எனக்கு அந்த விருது கிடைத்தது. அவர் என் மீது கனிவாக இருப்பார். என்னுள் இருக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வார்த்தையே இல்லை. தனிப்பட்ட முறையில் நான் பிரதமரை சந்தித்ததே இல்லை. அலைபேசி வாயிலாகவே என்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து கூறினார். அவராகவே அழைத்து வாழ்த்து கூறினார். பத்ம விபூஷன் விருது விழாவுக்கு பிறகு தேநீர் விருந்து நடைபெற்றது. அப்போதுதான் பிரதமரை சந்தித்தேன். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் நாட்டை ஆள வேண்டும் என எனக்கு பிரார்த்தனை இருப்பதாக அவரிடம் கூறினேன். அது நடக்கிறது. 6 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இன்னும் 14 ஆண்டுகள் மீதமுள்ளன என்றார் இளையராஜா. பிரதமர் மோடி மீதான பார்வை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த இளையராஜா, மவுண்ட் பேட்டன் காலத்திலிருந்து இந்தியாவை இதுவரை ஆட்சி செய்த பிரதமர்கள் அனைவரையும் பட்டியலிடுங்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இந்தியாவுக்காக என்ன செய்தார்கள் என்பதை பட்டியலிடுங்கள். அதன் பிறகு இந்தியாவுக்காக மோடி என்ன செய்தார் என்பதை பட்டியலிடுங்கள். உங்களால் வித்தியாசத்தை உணர முடியும். காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைத்தது யார்? நான் முதன்முறையாக 1988இல் காசிக்கு சென்றேன். அசுத்தமான இடங்களாக இருந்தன. காசி விஸ்வநாதர் கோயில் அது மாதிரி தான் இருந்தது. தற்போது முற்றிலுமாக மாறியுள்ளது. இதை யார் செய்தது? மிகவும் சுத்தமான நீர் என்றால் அது கங்கை நதி. மக்கள் அதை அசுத்தம் செய்து வந்தார்கள். பிரதமர் மோடி தான் இதை சீர் செய்ய சரியான திட்டங்களை கொண்டு வந்தார். இன்னும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் நாட்டின் மீது பற்று இல்லாவிட்டால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. பல மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் இருந்த நாடு இது. மோடி வேண்டாம் என்றால் வேறொரு தலைவரின் பெயரை குறிப்பிடுங்கள், அல்லது 10 தலைவர்களின் பெயரை குறிப்பிடுங்கள். ஆனால் அனைத்து இந்திய மக்களும் அந்த நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி யாரேனும் உள்ளார்களா? இது எனது தாழ்மையான கருத்து என்றார் இளையராஜா.